ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பிரியாணி செய்யலாம். முதல்ல எண்ணெய் காய வச்சுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போடுங்க. வெங்காயம் போடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா நல்லா குழம்பு மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் லைட்டாக மஞ்சள்தூள் போடுங்க, அது கறி ஸ்மெல்லுக்காக. அப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுங்க. வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுங்க. தயிர் கொஞ்சம், அப்புறம் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் ரெடியாக வச்சுக்கோங்க. தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா குழம்பு வரணும். நல்லா பிரியாணி மசாலாமாக ரெடி ஆகிடுச்சுன்னா புதினா இலைகள் கொஞ்சம் தூவிக்கோங்க. புதினா இலை தூவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் முதல்ல போட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட ஆட் பண்ணிட்டேன். தயிர் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கறியை கழுவி வச்சுக்கோங்க, சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு கறியை நல்லா பிரட்டிக்கோங்க. கறியை போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. பிரட்டிட்டு நல்லா எல்லாத்துலையும் மசாலா நல்லா கறியில் நல்லா இறங்குற மாதிரி பிரட்டுங்க. பிரட்டிட்டு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிடும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு அளந்து வச்சுக்கோங்க. 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி அப்படி அளந்து வச்சுக்கோங்க. நான் இப்போ 1.5 கிளாஸ் தான் போடுறேன், அதனால் அரிசி போடுறேன். 3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா கொதிக்கும்போது அரிசி முதல்ல ஊற வச்சுருங்க. பிரியாணி அரிசியை கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கழுவிட்டு அப்புறம் நல்லா கொதிக்கும்போது பிரியாணி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சு கழுவி ரெடி பண்ண அரிசி அது. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அரிசியும் தண்ணியும் லெவல் கரெக்டாக இருக்கணும், அதுதான் பதம். அதை தாண்டி வரக்கூடாது. அரிசியை தாண்டியும் இது தாண்டியும் வரக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா இது குக்கர் போட்டு விசில் போடுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுதான் அது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சர்வ் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி. எல்லாருக்கும் பரிமாறிடலாம் இப்போ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் அடுத்தடுத்து வீடியோஸ் நல்லா கொடுக்குறேன். தேங்க்யூ.